ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நதிமுல்லா ஷெரீப் உங்கள் பாய்ஸில் வரைஞ்சி இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம கூண்டு க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானும் க்ளீன் பண்ணோம் சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு தான் வந்து கூண்டை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கூண்டு என்ன கண்டிஷன்லேருந்து பார்த்துங்க. அப்படி காட்டுங்கம்மா. எல்லாம் பூரா வந்து நம்ம பையில போட்டிருக்கோம். தனித்தனியாக போட்டிருக்கோம். கிரிஜல் தனியாக போட்டிருக்கோம். ஜாக் வந்து தனியாக போட்டிருக்கோம். சில ஃபீமேல் வந்து தனியாக போட்டிருக்கோம். இந்தமாரி எல்லாம் புறாவும் பிரித்து ஏன் போட்டிருக்கேன்னா, ஒரே புறாவில் போட்டேன்னா ரொம்ப டைட் ஆகிடும். வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதால எல்லாமே டம்ப் ஆகிடும். ஹீட் வந்து அவங்க ஏற்கனவே புறானாலே கொஞ்சம் ஹீட் அதிகம். அதனாலே வந்து புறா எல்லாம் நான் பிரித்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம க்ளீனிங் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அப்புறமா நம்மக்கிட்ட கிரிஜர் கலெக்ஷன் வந்து தனியாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் நம்ம ஜாக் வந்து என்னென்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லி அது கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முடிச்சிட்டோம். இப்போ வந்து புறாலாம் உள்ளே விடணும். க்ளீனிங் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்குங்க. டஸ்ட் இருக்கும். இது வந்து எல்லாமே கிரிஜல் ஒரே ஃபேமிலி தான். ஒரே ஒரு புறா மட்டும் வெள்ளி புறா வேறு ஒரு லைனில் இருந்தது. மிச்சது எல்லாமே 4 புறா வந்து ஒரே ஃபேமிலி தான். ஒரே லைனில் தான் வந்துருக்குது. மேல் மட்டும் மாறி மாறி இருக்கும். ஃபீமேல் 2 ஃபீமேலில் ஒரு ஃபீமேல் வந்து வெளியே போய் மிஸ் ஆகிடுச்சு. இந்த ஒரு ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. இதுவும் பாலே புறா. இதோட லைனேஜில் வந்த புறா தான் ஒன்று. இதோட ஜோட்டால் ஒன்று இருந்தது. இதோட ஜோட்டால்லேருந்து பிறந்தது தான் இந்த 2. ஃபஸ்ட்டு வந்து இந்த புறா பிறந்தது இதோட ஜோட்டாலோட. அதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு வேறு ஆண் போட்டு இந்த 2 வீடை பிடிச்சிது. இந்த 2 வீடை வீடியோ நான் போட்டிருப்பேன் ஸ்டார்டிங்கில் இங்கே வரும்போது. இது வந்து நம்ம பாய் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாரு. அவர்கிட்ட இருந்து 3 புறா இருந்தது லாஸ்ட்டாக. அது கூட நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த சக்கர் கிரிஜல் ஃபீமேல் ஒன்று, ஒரு சக்கர் ஆண் பெரிய ஆண், அதுக்கப்புறமா ஒரு சப்ஜா ஒரு டபுள் பாடி போட்ட ஒரு ஆண். அந்த ஆணை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம தலைவர் மேலே பேர் பண்ணலான்னு இருக்கேன். பேர் பண்ணி பார்ப்போம். பேர் ஆயிடுச்சுன்னா முட்டை வச்சு பொறிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோ வந்து ஒரு அப்லோட் பண்ணுறோம். இப்போதைக்கு கிரிஜல் புறா மட்டும் விட்ருக்கேன். அப்புறமா எல்லாம் புறா விடணும். எல்லா புறா விடும்போது நான் கொஞ்சம் பார்த்து விட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா புறா நம்ம பெரிய கூண்டால் டோர் வழியாக வெளியே வந்துடும். ஆல்ரெடி நம்ம 2 கிரிஜல் புறா மிஸ் பண்ணோம். நல்ல வேலை நம்மளுக்கு வந்து 2 மிஸ் பண்ணதுக்கு 3 கிரிஜல் புறா புதுசாக வந்துருக்குது. ஒன்று வந்து நம்மக்கிட்ட இறங்கின விட, மீதி 2 வந்து பாய் வந்து விட இறக்கி குத்தாரு நம்மளுக்கு. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஜாக் கலரில் இருக்க 3 புறா இருக்குது. இன்னொன்று வந்து டார்க் சக்கரில் நம்ம நோனேம் புறா இருக்குது. என்னால் வந்து அதிகமாக பேச முடியல. ஏன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் இல்லையா, அவ்வளோ ஒரு அனலாக இருந்தது. ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம 3 ஜாக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஜாக்கில் வந்து ஒரே ஒரு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒயிட் போட்டிருக்கோம். பெரிய ஜாக் வந்து முதல்ல போயிடுச்சு. அடுத்தது வந்து ஜாக் ஃபீமேல் போயிருக்குது. இந்த விட வந்து நம்மக்கிட்ட இறங்கின விட தான் ஜாக் ப்ளஸ் வந்து கைத்தானை மட்டும் ஒயிட் இருக்கும் லைட்டாக. இப்போ தான் இருக்குதுலேயே ரொம்ப டஃப்பான வேலை. ஏன்னா எல்லாம் பெரிய புறாங்க இருக்குது. இதில் இதுங்க வெளியே விடும்போது தான் உங்களுக்கு அப்படி தான். இந்த ஆணும் பாய்கிட்ட வந்த ஆணு இப்போ புதுசாக நம்ம கூண்டுக்கு வந்துருக்குது. லாஸ்ட்டாக சில புறா மட்டும் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஃபீமேலுங்க கொஞ்சம் சின்ன ஃபீமேலுங்க எல்லாமே ஒரு 2 வேடை இருக்குது. அதை மட்டும் இந்த கூண்டில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் ஒரே கூண்டில் போட்டால் ரொம்ப டைட் ஆகிடும். यहाँ मंडे में क्या करूँ अभी अभी मंडे लगा सही क्या सही क्या
அங்கேருந்து போயிருக்கேன்டா மேலே இருந்து உட்காந்து. यहाँ ऑन कर दे ले இந்த விடையும் வந்து நம்ம கூண்டில் பிறந்ததுதான். நல்லா ஒரு கலராக வந்து இருக்கு, பட்டை கலரில். நல்லா இருக்கு விடை. இதோட அம்மாவும் பட்டை தான். இது ரெண்டுமே ஃபீமேலாக பொறிச்சதால எந்த ஆண்டு விளையாடினான்னு தெரியல. நடுவில் யாரோ விளையாடி ஒரு நல்ல விடையாக ஒரு எடுத்து கொடுத்துருக்காப்புல. ஏன்னா நம்ம கூண்டில் வந்து எல்லாமே மிக்சிங்காக இருக்கிறதால யார் ஜெஜா ஆகுறாங்க, அது இல்லாமல் 2 ஃபீமேல் ஜெஜா இருக்குது. அது கூட யார் வந்து கூட இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஒரு பிரச்சனை. கூண்டு சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 8 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே இந்த கூண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஷிஃப்ட் பண்ணுறேன். அதை பற்றி நான் நிறைய அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ காமிச்ச புறாவோட வந்து இதுதான் அம்மா. இதில் வேற ஏதோ கூட ஆணி கூட ஜெதாயி. ஆனால் 2 ஃபீமேல் தான் சேர்ந்து முட்டை வச்சு போச்சிருக்காங்க. எந்த ஆண் கூட ஜெதாயிடுச்சுன்னு தெரியல. இது ஒரு காசிங் ஃபீமேல் இருக்குது. இந்த ஃபீமேலில் நம்ம வந்து விடை எடுத்துருக்கோம். ஆனால் விடை வந்து உயிரோட கைக்கு வரல. 2 விடையுமே இருந்துச்சு. நான் கூண்டு வச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கிட்ட இது இருக்கும் காசிங் விடை இறங்கினதே இல்லை. எப்படி சன் டிவியில் முதல் முறையாக சொல்கிறாங்களோ அதேமாரி ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம கூண்டில் ஒரு காசிங் விடை வந்து பொறிச்சிருக்கோம். இதோட அம்மா வந்து சப்ஜா, அப்பா வந்து காசின்னு. 2 பேரும் உள்ளே இருக்காங்க. நான் முடிஞ்ச அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்ம கூண்டிலேயே ஃபஸ்ட்டாக பிறந்த காசின் புறா. இதுக்கு முன்னாடி நம்ம கூண்டில் பிறக்கவே இல்லை. நான் 2 வாட்டி எடுத்து வில்லேஜ் எதை கூட ட்ரை பண்ணேன். விட என்னால் எடுக்க முடியல. இது மட்டும் தான் நம்ம கிட்ட ஃபஸ்ட்டாக பிறந்திருக்கு. இப்போ மிச்சம் இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இவங்களை உள்ள விட்டுட்டா நம்ம வேலை முடிச்சு அதை தீனி வைக்கணும், தண்ணி வைக்கணும். நம்ம வேலையை முடிப்போம். வந்து விட்டுலாம். இருக்கிற எல்லாம் புறா விட்டுட்டோம். நம்ம கூட வந்து கம்மியாக தான் இருக்குது புறா. இப்போ ரெண்டு பேர் நம்ம கிட்ட அவங்க கிட்ட இருக்க முக்கியமான புறா வந்து நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால நம்ம கூண்டில் வந்து புறாங்க அதிகமாக ஆகிட்டு இருக்குது. புறாங்க அதிகமாக ஆனாலும் நம்ம டைம் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லாமே நிறைய வந்து கேர் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கம்மியாக புறா இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. புறா வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து கவனம் வந்து அதிகமாக செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒரு புறா சிக்கானாலும் நம்ம சீக்கிரமாக ரிகவர் பண்ண தான் பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து எல்லா புறாவும் நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். இன்னைக்கு வீடியோ வந்து இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை குரும் வைத்துங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye with Balls Love Renji. Bye.